அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்துஸ் சாலிக் வ உத்தத்துன் நாசிக் ஆகும். இதன் ஆசிரியரின் பெயர் ஷிஹாபுத்தீன் அபுல் அப்பாஸ் அஹமத் அப்னி அன் நகீபி என்பதாகும். இக்கிதாபில் நாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிதாபுல் சம்பந்தப்பட்ட பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக. எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா இந்த கல்வியின் மூலமாக நமக்கு அல்லாஹ் பயனை கொடுப்பானாக. ஆமீன். இந்த கிதாபுல் உடைய இந்த பாடத்தை, அதாவது வியாபார சம்பந்தப்பட்ட பாடத்தை பார்க்கவிருக்கிறோம். பாடம் 214வது பாடமாக பார்க்கவிருக்கிறோம். என்ன பாடம்? பாபுல் ஆஸ்பி, அல்லாது ஒரு பொருளை அடுத்தவரிடமிருந்து கொள்ளையடித்தல். அந்த பொருள் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருள் கொள்ளை அடித்தவனை கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பொருளை அவன் எப்படியெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும், எந்த முறையிலே அது விஷயத்திலே அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் கிதாபிலே மிக தெளிவாக அதை பேசுகிறார்கள். 214வது பாடமாக இப்பொழுது நாம் இப்பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். பாபுல் ஆஸ்பி, இது முந்தைய அந்த பாடத்தினுடைய தலைப்பாகவும் நாம் வைத்திருந்தோம் 213வது பாடத்திற்கு. ஆனால் 2 தலைப்பை நாம் வைத்திருந்தோம். ஒன்று இரவல் என்ற அந்த பாடத்தினுடைய மிச்ச பகுதி 2ஆம் பகுதின்னு போட்டிருந்தோம். 2வது பாபுல் ஆஸ்பி என்று போட்டிருந்தோம். சூறையாடப்படக்கூடிய கொள்ளை அடிக்கப்பட்ட அந்த பொருளை பற்றி உள்ள பாடம் என்று. ஆனால் இதை அப்பாடத்திற்கு 213வது பாடத்திற்குள் இதனுடைய முன் சுருக்கத்தை கண்டோம். ஆனால் பாடத்தை படிக்க முடியாத ஒரு நிலை. அரை மணி நேரம் வீடியோவில் அந்த இரவல் பற்றிய அந்த பாடம் மட்டும் அதிலே அந்த அரை மணி நேரம் வீடியோவிற்கு அடங்கியதால், சுருங்கியதால் இதை நாம் இந்த பாடத்தை மீண்டும் தலைப்பாக 214வது பாடத்திற்கு நாம் வைத்து அதனுடைய முன் சுருக்கத்தை இதற்கு முன்னுள்ள பாடம் 213வது பகுதியிலே நாம் கண்டாலும் இந்த பாடத்திற்கு தலைப்பு இதே வைக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் அந்த சுருக்கத்தை, அந்த முன் சுருக்கத்தை நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாக்கி வைப்பானாக, விளங்கும் ஆற்றலை கொடுப்பானாக, அதன் அடிப்படையில் நடக்கவும் அல்லாஹ் நல்லருள் வாரிப்பானாக. இப்போ வாங்க, ஹுவல் இஸ்திலா பாபுல் ஆஸ்பி, கொள்ளை அடிக்கப்படக்கூடிய அந்த பொருளினுடைய பாடம். கொள்ளைனா என்னங்க? ஹுவல் இஸ்திலா அல் கஸ்புனா என்னங்க? ஆதிக்கம் செலுத்துதல். அவன் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். அல ஹக்கில் கைரி, அவன் அல்லாத பிறரினுடைய அந்த உரிமையில் உள்ள வஸ்துவின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்துவதை போல பொதுவானன், அது விரோதத்தனமான நிலையிலே எப்படி அவன் ஆதிக்கம் செலுத்துவான் என்பதை பற்றி பாடத்தில் நாம் தெளிவாக காணுவோம். எந்த வஸ்துவை அவன் கொள்ளையடித்தானோ அதை விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரி, மதிப்பில்லாத பொருளாக இருந்தாலும் சரி, மதிப்புள்ள பொருளாக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பொருளை கொள்ளையடிக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய கைக்கு வந்த பிறகு, கொள்ளையினுடைய கையில் வந்த பிறகு அந்த வஸ்து அழிந்து விட்டால் மீண்டும் அவன் அந்த கொள்ளையடித்தவனை யாரிடமிருந்து கொள்ளை அடிக்கப்பட்டதோ அவன் இவனை பிடித்து விட்டால், இப்போ பிடிக்கும் பொழுது அவனுடைய கையில கொள்ளடிக்கப்பட்ட பொருள் இல்லாமல் இருந்தால், அழிந்து விட்டாலோ, அவன் சாப்பிட்டு விட்டாலோ அல்லது வேறொருவருக்கு விற்று விட்டாலோ, எந்த முறையிலே இப்பொழுது அந்த விஷயங்கள் அப்பொழுது நடந்து கொள்ளப்படும், அந்த காசு எப்படி அந்த காசு திருப்பி அந்த வஸ்துவை ஒப்படைக்க வேண்டும், அந்த வஸ்து அழியாமல் இருந்தால், அந்த வஸ்து நல்ல முறையில் இருந்தால் அதை திருப்பி அப்படியே ஒப்படைக்க வேண்டும், கொஞ்சம் டேமேஜ் அல்லது அழிந்து விட்டால் எப்படி, அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இந்த பாடத்திற்குள் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அதற்கு ஒரு விலைக்கு விற்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால், அல்லது எடைக்கு அல்லது நிலுவையில அளந்து விற்பனை செய்யப்படக்கூடிய வஸ்துவாக இருந்தால், அது விஷயத்துல அந்த கொள்ளையன் அந்த பிடிபட்டு விட்டால், கொள்ளையனை பிடித்து விட்டால், அந்த கொள்ளையன் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர்கள் இப்பாடத்திலே மிக தெளிவாக பேசுகிறார்கள். இந்த கொள்ளையை பற்றி, இந்த கொள்ளையடிப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இருக்கின்றன. அது மாதிரி சூறையாடுதல், கொள்ளையடிக்குதல் என்பதை பற்றி குர்ஆனும் எச்சரிக்கை செய்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே பேசுகிறான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதாவது உங்களுடைய பொருளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், உங்களுக்கு மத்தியில அநியாயமாக ஒருவர் மற்றவருடைய பொருளை என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, அநியாயமான முறையில், பாத்திலான முறையிலே. அதாவது திருடியோ கொள்ளையடித்தோ இது போன்ற அந்த பாத்திலுங்கிறதுக்கு எல்லாமே வரும். பொய் சொல்லி
அல்லது அடுத்தவருடைய ஹக்கை பொய் சொல்லி அல்லது அடுத்தவருடைய ஹக்கை அப்படி பறிப்பது, சூறையாடுவது, பலவந்தமாக அரசியல் செல்வாக்கி கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ அல்லது தன்னிடத்துல அவன் அவன் தனியாக ஒரு இடத்துல வசிக்கிறான், அவனிடத்துல போய் எனது கத்தி காட்டி மிரட்டி வாங்குறது, அவனின் மீது ஆதிக்கம் செலுத்துதல், இந்த மாதிரி அநியாயமாக நீங்கள் சாப்பிடாதீர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒத்துதுலு பிஹா இலல் ஹுக்காமி, அப்படி அநியாயமாக சாப்பிடுவது தெரிந்தால் அந்த செய்தியை நீங்கள் அறிவியுங்கள். இல் ஹுக்காம், அந்த ஊரினுடைய நாட்டாமை செய்யக்கூடிய அந்த நாட்டாமை செய்யக்கூடியவர்களிடத்துல, ஹுக்காமுடைய ஹாக்கிமுக்கு ஜம ஹுக்காம், ஏன்னா நாட்டாமை செய்யக்கூடியவர்களிடத்துல, பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களிடத்துல நீங்கள் அதை அறிவியுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். லித்தஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ்மி, ஏனெனில் நீங்கள் பாவமான முறையில் மக்களுடைய பொருட்களிலிருந்து ஒரு பங்கை நீங்கள் சாப்பிட்டு விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி, சாப்பிடுவீர்கள் என்பதற்காக வேண்டி என்ன செய்ய, நீங்கள் என்ன செய்ய, இதை அறியுங்க. ஏன்னா கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது. மக்களினுடைய பொருட்களை அநியாயமான முறையில், பாவகரமான முறையில் மக்களினுடைய பொருட்களிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி சாப்பிட்டு விடுவீர்கள் என்பதின் காரணமாக நீங்கள் அந்த ஹாக்கிம்கள் இடத்துல அதை தெரிவிங்க. அவர் என்ன செய்வார், அது விஷயத்தில் நடவடிக்கை எடுப்பார். அந்த கொள்ளையன் யார், அநியாயமான முறையில் யார் நடந்து கொள்கிறார்கள் மக்களிடத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணுவார், அவரின் மீது நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வான்தும் தாளமோ, நீங்கள் அறிந்த நிலையில் இந்த மாதிரி நடக்காதீர்கள். உங்களுடைய பொருளை இன்னொருதான் பிடிக்கி சாப்பிட்டால் உங்களுக்கு எவ்வளோ அவன் மேலே கோபம் வரும். அந்த மாதிரி தான் மற்றவர்களுடைய பொருட்களும். அல் பக்ரா 188வது வசனம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தை தான் இதற்கு ஆதாரமாக, கொள்ளைக்கு ஆதாரமாக சொல்கிறார்கள். இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் வஹதீஸு ஷைഖானி இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் பைனக்கும் ஹராமுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதால உள்ள உரையாற்றிய அந்த உரையினுடைய ஒரு துணுக்கு தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும். இன்ன திமாக்கும், நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்கள், அம்வாலக்கும் உங்களுடைய பொருட்கள், அதாவது பணம், தங்கம், நகைகள் எல்லாமே பொருள் அடங்கும். அராதக்கும் உங்களுடைய மான மரியாதைகள், ஏன்னா மறைவாக மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள், பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவர்களுடைய அந்த இரத்தத்தை அநியாயமான முறையில் ஒருவர் மற்றவரை கொலை செய்கிறது, மற்றவருடைய பொருளை சூறையாடுறது, திருடுறது, கொள்ளையடிப்பது, இன்னும் மற்றவர்களுடைய மான மரியாதையை போக்குவது, இல்லாமல் ஆக்குவது, இது போன்ற செயல்கள் உங்களுக்கு மத்தியிலே நடப்பது ஹராம், அது தடுக்கப்பட வேண்டும், பெரிய குற்றமாக ஆகும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருப்பதினால் அந்த ஹதீஸை கொண்டு இதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக, பாடத்திற்கு சென்று அதை நாம் தெளிவாக படிப்போம். அதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் இதை பார்த்து விட்டு பாடத்திற்குள் செல்வோம். இந்த சேவைகள் எவ்வித தெளிவுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் எங்களது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை நல்ல முறையிலே எங்களது ரகீப் வங்கி கணக்கிற்கு அனுப்பி தந்து ஆதரவு தாருங்கள். மேலும் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும், QR ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன, கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தின் அடிப்படையிலேயே நாம் பயணிப்போமாக. இப்பொழுது பாடத்திற்குள் சென்று அந்த கொள்ளையடிக்கப்படக்கூடிய அந்த விஷயமாக சம்பந்தமாக தெளிவாக நாம் பார்ப்போம். 14வது பாடத்திற்குள் செல்வோம். பாபுல் ஆஸ்பி, சூறையாடப்படக்கூடிய, கொள்ளையடிக்கப்படக்கூடிய அந்த பொருட்களை பற்றியுள்ள அந்த காசிப், கொள்ளை அடிக்கப்பட்ட பொருளை, இந்த 2 விஷயமாகவும் பார்க்கப்படக்கூடிய பிரிவாக ஆகும் இந்த பாடம். அது என்ன? கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்துவோ, கொள்ளையன், இது சம்பந்தமாக நாம் பார்ப்போம். கொள்ளையடித்தல்னா என்ன? ஹூவ, அதுவாகிறது, அல் இஸ்தீலாவோ, ஆதிக்கம் செலுத்துதல், அலா ஹக்கில் கைரி, அவன் அல்லாத மற்றவர்களுடைய அந்த வஸ்துவினுடைய ஹக்கில், வஸ்துவில உரிமை செலுத்துவதின் மீது, பொதுவான விரோதம் கொண்ட நிலையில ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். நம்பர் 1 பார்த்தரலாம். ஒஹுவ கபீரத்தும் மினல் கபாயி, பெரும்பாவங்களிலிருந்து பெரிய பாவம். அது பெரும்பாவங்கள்ல பல வகை இருக்கு, இது பெரிய பாவம். அடுத்தவனுடைய ஹக்க சூறையாடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? இன்றைக்கு இந்த அநியாயங்கள் நாடுக்கு நாடு பெருத்து போகி இருக்கின்றன. ஏன்னா நல்லவர், அதாவது அதிகார மட்டத்தில் ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சர்வசாதாரணமாக இந்த குற்றத்தை செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அட்டூழியம் செய்பவர்களிலிருந்து நம்மை பாதுகாத்துடுவானாக.
ஃபமன் கஸப ஷைஅன் லஹு கீமத்துன், ஒருவன் ஒரு வஸ்துவை கொள்ளையடித்தால் லஹு அந்த வஸ்துவிற்கு கீமத்துன் விலை மதிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வஸ்துவை கொள்ளையடித்தார். ஒயின் கல்லத் அந்த விலை மதிப்புள்ள வஸ்து குறைவாக இருந்தாலும் சரி, அந்த அவன் கொள்ளையடித்த சூறையாடிய அந்த வஸ்து யார் கொள்ளையடிப்பானோ, இதான் ஷர்த்தியத்தான ஜும்லா இது வர. லசிமஹு அந்த கொள்ளையனுக்கு அவசியமாக அந்த கொள்ளையனுக்கு அவசியமாக ஆகும். ரத்துஹு அவன் கொள்ளையடித்த அந்த வஸ்துவை திருப்பி கொடுத்தல் அவசியமாக ஆகும். ஏன்னா அவன் திருந்தி அவனுடைய பாவத்தை உணர்ந்து நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திருந்தி அவன் என்ன செய்யணும், அது வஸ்துவை கொடுப்பது. அவன் பிடிபட்டுட்டா பலவந்தமாக அந்த வஸ்துவை நடத்துறது வாங்குவோம். அவன் ஒப்படைக்கிறது அவசியமாயிரும் போலீஸில் பிடிபட்டு விட்டால். அப்ப இதுதான் முறை. ஏன்னா சட்ட ரீதியாக அவன் அதை திருப்பி கொடுக்கணும். சரி. இல்லா ஐ யதரத்தப அலா ரத்திஹி تلف حيوان أو مال معصومين مثل أن غصب لوحا فسمره على خرق سفينة في وسط البحر وفيها مال لغير الغاصب أو حيوان معصوم. இது வரைக்கும் ஒரு சட்டத்தை சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இல்லா ஐ யதரத்தப அலா ரத்திஹி அந்த கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்துவை திருப்பி ஒப்படைப்பதன் மீது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடந்தாலே தவிர. அது என்ன அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்? ஒரு கொள்ளையடிச்சிட்டா, கொள்ளையடிச்ச பிறகு தலஃபு ஹயவானின் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வஸ்து உதாரணமாக ஆடாச்சு, ஒட்டகமாக இருந்துச்சு, உயிரினமாக இருந்தால் அந்த உயிரினம் அழியுதல் அடுத்து ஏற்பட்டது. ஏன்னா கொள்ளையடிச்சிட்டா, அது பிறகு கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு மாதம் என்ன செஞ்சு தண்ணியில் மூழ்கிருச்சு அல்லது இறந்து போயிடுச்சு ஏதாவது நோயினால, அல்லது அவன் அறுத்து சாப்பிட்டான். அப்போ ஹயவானுடைய அந்த அழிவு அதை அந்த திருப்பி கொடுத்த வஸ்துவின் மீது வந்தாலே தவிர. அப்படின்னா அதாவது அந்த வஸ்து அழிஞ்சிருச்சு அல்லது பொருள் அவன் வாங்கிய அந்த பொருள் இருக்கிற உதாரணமாக தங்கத்தை கொள்ளையடிச்சு வச்சிருந்தான், அந்த பொருள் என்ன தீ எரிஞ்சு அந்த அது தங்கமெல்லாம் கரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த வஸ்து வந்து அழிஞ்சிருச்சு. பாதுகாக்கப்படக்கூடிய ரெண்டுமே பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பொருளோ அல்லது அந்த கால்நடையோ அந்த ரெண்டினுடைய அழிவு அதற்கு பிறகு அதன் மீது அந்த திருப்பி கொடுக்குதல் என்ற அந்த நிலையின் மீது அடுத்தடுத்து இதுவெல்லாம் வரிசையாக நடந்தாலே தவிர. அதாவது அந்த பொருள் நல்லா இருந்தால் திருப்பி கொடுத்துடணும், அந்த பொருள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் இல்லா எத்தரத்தமாக அலாரதி அந்த பொருளை திருப்பி கொடுக்கிற மீது அந்த பொருளை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பொருள் அழியுதல் அடுத்து வந்தது. ஐயத்தரத்தனுடைய பாயிலன்னா தெளிஃபு ஹயவானின் அவ் மாலின் மாசூமைனி பாதுகாக்கப்படக்கூடிய அந்த இவ்வளவு நாள் பாதுகாப்பாக வச்சிருந்தாரு. அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பொருளோ அல்லது கால்நடையோ அதனுடைய அழிவு அந்த வஸ்துவை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலையின் மீது அடுத்தடுத்து வந்தாலே தவிர. அப்போ தெளிஃபு ஹயவானின் அவ் மாலின் மொத்த ஜும்லா ஐயத்தரத்தபோக்கு ஃபாயில். அப்போ அழிஞ்சிட்டு போயிருச்சுன்னா திருப்பி கொடுக்க முடியாது, அதனுடைய கிரயத்தை கொடுக்கணும். அதை பற்றி பேசுகிறாரு பின்னாடி, வாங்க பார்க்கலாம். மிசுலு உதாரணமாக அந்த வாங்க மிசுலு அன் ஹொசப லவுஹன் ஒரு பலகையை ஒருத்தன் கொள்ளையடித்தான். 4ஆம் நம்பரில் பார்க்கலாம். இனல் ஹஷப் அது கட்டையிலிருந்து, ஹஷப்னா கட்டையிலிருந்து ஒரு பலகையை என்ன செஞ்சான், ஒருத்தன் கொள்ளையடித்திருந்தான். இப்போ எப்படி நடந்து கொள்ளுதல் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஏன்னா இப்போ கொள்ளையடித்திருந்தால் இப்போ அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்போ அதை சொல்றாரு. கொள்ளையடித்தான் ஒருதன். ஆனால் ஃபசம்மரஹு அந்த அவன் வந்து கப்பலில் பயணிச்சுட்டு இருக்கிறான். ஒரு பெரிய கட்டையை கொள்ளையடிச்சுட்டு அந்த கட்டையை கொண்டு கப்பலில் பயணிச்சுட்டு இருக்கிறான். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட ஊர்லேருந்து தான் ஊருக்கு போகிறதுக்காண்டி அவள் பயணிக்கும் பொழுதுள்ள நிகழ்வு தான் இது. அதை சொன்னாதான் இது இந்த மசாலா நமக்கு நல்லா விளங்கும். ஃபசம்மரஹு அந்த கட்டையை என்ன செஞ்சான், ஓட்டையான அந்த ஓட்டையான கப்பலில் திடீர்னு ஓட்டையை பிளந்துருச்சு, ஓட்டை ஏற்பட்டுருச்சு. அப்போ தண்ணீர் உள்ள போதை எல்லாரும் அழிஞ்சிருவான். அதனால என்ன செஞ்சான், அந்த கட்டையை அவன் அறைந்தான். அலா ஹர்கி சஃபீனத்தின் பஹரி அதாவது கடலினுடைய மத்திய பகுதியிலே அந்த கப்பல் செல்கின்ற அந்த நேரத்திலே கப்பலினுடைய உடைந்த அந்த பகுதியின் மீது அந்த பலகையை என்ன செஞ்சா சேர்த்து வச்சு அரைஞ்சான். அந்த பலகையை கொடுத்து அப்போ இதை வச்சு நம்ம உயிரெல்லாம் பாதுகாத்துக்கெல்லாம் சொல்லி அதை வச்சு அரைஞ்சிட்டான். ஒஃபிஹா அந்த கப்பலிலே மாலுன் லிகைரில் காசிபி கொள்ளை அடித்தானே அந்த கொள்ளை அடித்தவன் அல்லாதவனுடைய பொருளும் அந்த கப்பலில் இருக்குது. ஹயவானன் கால்நடையும் இருக்கு, மாசூமுன் அதாவது பாதுகாக்கப்படக்கூடிய
கண்ணியமாக்கப்பட்ட அந்த கால்நடைகள் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த கால்நடைகளும் அந்த கொள்ளையினுடைய பொருள் அல்லாத மற்றவருடைய பொருட்களும் அதில் இருக்கும் நிலையில இப்ப பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஓட்டை ஏற்பட்டால் இப்ப அவன் கொள்ளையடித்து வந்த கட்டையின் மூலமாக அந்த பாதுகாப்பை அந்த கப்பலினுடைய அந்த ஓட்டையை அடைத்து கப்பலை பாதுகாக்கிறான் என்று சொன்னால் பாதுகாப்பதை போல இப்ப அந்த பொருள் அழிஞ்சிரும். கப்பல் அந்த பொருளை திருப்பி மீட்ட முடியாது. அப்ப என்ன செய்யுமா? இப்ப கொள்ளையின் பிடிபட்டுட்டான் போலீஸ்ல, அல்லது கொள்ளையினை பிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? கட்டையை தாடா அப்படின்னு கேட்டா, ஏப்பா அந்த கட்டையை பாதுகாக்கிறதுக்காண்டி அது இருக்குதுப்பா, விட்டுருப்பா. இப்போ அதனுடைய கூலியை கொடுக்கணும். அந்த கட்டையினுடைய மதிப்பீடு எவ்வளோ அவ்வளோ கொடுக்கணும். அதைத்தான் சொல்றாரு. அந்த மாதிரி இருப்பதை போல அந்த மாதிரி சில தர்த்தீபுகள் இருக்கிறது. அந்த தர்த்தீபுகள் நடந்தாலே தவிர அப்படி அது தர்த்தீபுன்றது அதனுடைய கூலியை கொடுக்கணும். அது சூரத் மசாயில் சூரத் ஃபாவின் மூலம் அதன் மூலமாக இந்த மாதிரி சூரத்தில் எப்படி இப்படி நடந்து கொள்ளணுங்கிறத பற்றி இப்போ ஒரு ஜுசி மசாலாவா இதில் இருந்து ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஃபைன் தலிஃப அழிந்து விட்டால் ஐந்தஹு அவனிடத்துல கொள்ளையனிடத்துல அது இருக்கும் பொழுது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அழிந்து விட்டால் ஃபைன் தலிஃபவுடைய ஃபாயிலிருங்க மௌசூப் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அழிந்து விட்டால் ஐந்தஹு கொள்ளையனிடத்தில் இருக்கும் பொழுதோ அவ் அத்தலப்பு அந்த கொள்ளையன் அதை அழித்து விட்டால் இப்படி ஃபைன்கான மிசிரியன் அழிக்கப்பட்ட அந்த பொருள் அழிந்த அந்த பொருள் அல்லது அழிக்கப்பட்ட பொருளாகிறது மிசிலியன் அது எடை அளந்து ஒடுக்கப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருந்து அல்லது நிறுத்து கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்துவை போல மிசிலியன் இப்படி ஒரு வஸ்து இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை போல உள்ள வஸ்துவாக இருந்தால் அப்ப அந்த அழிக்கப்பட்ட அந்த வஸ்துவை போல் உள்ள அந்த வஸ்துவுக்கு என்ன கூலியோ அந்த கூலி போல் உள்ளதை கொண்டு அந்த அந்த வஸ்துவிற்கு கொள்ளை அடித்தவன் பொறுப்புதாரியாக ஆகுவான். அவனிடத்துல தேடும் பொழுது அதற்குண்டான கிரயத்தை கொடுத்துடணும். அதுதான் கப்பல் பயணத்தில் உள்ள அந்த கப்பல் கட்டையை பத்தி சொன்னாங்க. அடுத்து வாங்க ரெண்டாவது சூரத் மசாயில் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மசாயிலா வந்தா கொள்ளையடிக்கப்பட்டவனிடத்துல கொள்ளை அடித்தவனிடத்துல கொள்ளை அடிக்கப்பட்ட பொருள் இருக்கும் பொழுது என்னென்ன சூரத்தெல்லாம் ஏற்படுங்கிறத சொல்றாங்க. மிசுரு அப்ப அது போன்ற அந்த அளந்து அல்லது எடை போடப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருள் தங்கடமாக இருந்தால், அதாவது இதனுடைய மதிப்பீடு 10 கிலோ அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறது உதிராக இருந்தால், ஏதோ ஒரு காரணத்தினால மதிப்பிட முடியல, எவ்வளோன்னு சொல்லி கொள்ளையடித்தவனுக்கு மறந்துருச்சு 5 கிலோவா 6 கிலோவான்னு சொல்லி இப்படி மறந்து விட்டால் இப்படி மாதிரி ஒரு தங்கடம் ஏற்பட்டால் அதாவது அந்த பொருள் என்ன செஞ்சு பொருளை என்ன செஞ்சா கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டான். ஆனா அவனுக்கு தெரியுது இது இதனுடைய மதிப்பை இது 5 கிலோவா 10 கிலோவான்னு சொல்லி அவனால உணர முடியல. அந்த மாதிரி ஒரு தங்கடம் ஏற்பட்டால் அல்லது அது தீயில கசங்கிருச்சு, இந்த மாதிரி தங்கடம் ஏற்பட்டால் அல்லது தண்ணீர்ல அந்த வஸ்து மூழ்கிருச்சு. இப்ப என்ன செய்யறது? அந்த வஸ்துடைய கணம் தெரியல, அந்த வஸ்துடைய அளவு தெரியல என்று சொன்னால் ஃபல் கீமத்து இப்ப அந்த வஸ்துக்கு உண்டான விலை என்ன அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். ஃபல் கீமத்து கீமத்தாகிறது அக்தரு மா கானத் மினல் கஸ்பி அந்த கொள்ளை அடித்ததிலிருந்து அந்த நேரத்திலிருந்து அந்த வஸ்து ஏன்னா அந்த வஸ்து எந்த ஒரு ரேட்டில் இருந்ததோ அந்த ஒரு ரேட்டில் அதிகமான ஒரு தொகையை கணக்கிடப்படும். அதை திருப்பி கொடுக்கணும். அதுதான் கீமத்தாக இருக்கும். இலா தாதுரில் மிசிலி அந்த பொருளுடைய அளவு அதனுடைய எடை இது போன்றதை அறிவது தங்கடமாக இருக்கக்கூடிய அந்த நிலையின் பக்கம் இதுதான் இதனுடைய சட்டம். அப்ப அதுவாக இருக்கும். அதிகமான ஒரு தொகையை கொடுக்கணும். உதாரணமாக 5000 ரூபாய் பொருளை ஒருத்தர் கொள்ளையடித்தால் என்று சொன்னால், கொள்ளையடிக்கக்கூடிய நேரத்தில் அது 5000 ரூபாய் என்று சொன்னால் 2 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவன் பிடிபடும் பொழுது அந்த 5000 ரூபாயோட கொஞ்சம் கூடுதல் 7000 ரூபாய் அப்படிங்கிற கிரயத்தை நிர்ணயிக்கணும். அதை சொல்றாங்க. காண முத்தகப்பமன் விலை போடப்படக்கூடிய பொருளாக விலை நிர்ணயிக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தால், உதாரணமாக ஒரு தட்டு முட்டை 30 முட்டை இது எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய் அப்படின்னு சொன்னா அதற்கு லாமினா ஆகுவார். அது ஒரு கிராம் தங்கம் இப்போ இன்றைய மார்க்கெட்ல 1000 ரூபாய் அப்படின்னா அதுக்கு லாமினா ஆகுவார். ஒயின்கான முத்தகப்பமன் விலைப்பட அது கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்து விலை போடப்படக்கூடிய வஸ்துவாக இருந்தால் லாமினாகு அப்ப அவன் கொள்ளையன் அந்த வஸ்துவிற்கு அந்த கிரயம் போடப்பட்ட அந்த கிரயத்திற்கு அந்த வஸ்துவிற்கு பொறுப்புதாரியாக ஆகுவான். பிகீமத்தி அந்த வஸ்துவினுடைய அந்த விலையை கொண்டு அக்தரமாக்கான இலத்தலஃபி அந்த அதாவது கொள்ளையடிக்கும் அக்தர அதிகமான தொகைக்கு அவன் பொறுப்புதாரியாக ஆகுவான். மாக்கானத் மினல் கஸ்பி கொள்ளை அடித்த அந்த கொள்ளையடித்த நாளிலிருந்து அந்த பொருளினுடைய ரேட் எவ்வளவோ
அந்த ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக அந்த ரேட்டை கொண்டு அவன் அதற்கு அவன் அதற்கு பொறுப்புதாரியாக ஆகுவான். கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு இலத்தலஃபி, அந்த பொருள் அழியும் வரை, அழிஞ்சிருச்சுன்னா அழியும் வரை எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டை கொடுக்கணும். ஹத்தா லவ் ஜாத ஐந்தல் ஆசிபி, இப்போ சொல்றாரு ஹத்தா ஒரு 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 எழுகையை சொல்றாரு. ஹத்தா இதுவரை என்றால் லவ் ஜாத, அந்த விலை கொள்ளையடிக்கப்பட்ட பொருளுடைய ரேட் அதிகமாக ஆனால் ஐந்தல் ஆசிபி, கொள்ளையின் இடத்துல அது அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த நிலையில அதனுடைய ரேட் அதிகமானால், உதாரணமாக அன் சமீனா, ஒரு ஆட்டை கொள்ளையடிச்சிட்டு இருந்தான், மற்றவனிடத்துல பலவந்தமாக எடுத்துட்டு வந்திருந்தான். ஒரு சாதாரண ஒரு மனிதர் இருந்து ஆட்டை என்ன செஞ்சுட்டான், கொள்ளையடிச்சிட்டு வந்தான். ஆனா அந்த வாசிப்பு கொள்ளையனிடத்தில் இருக்கும்போது பியான் சமீனா, அந்த ஆடு நல்லா கொழுப்பதாக ஆகிருச்சு. இதை கொண்டு அதனுடைய ரேட் கூடினால் அந்த ஆடு கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஆடு கொழுப்பாக மெலிஞ்ச நிலையில அவன் என்ன செஞ்சான், கொள்ளையடித்தான். இவன் தீனி போட்டு வளர்த்து அந்த ஆடு நல்லா கொழுத்ததாக ஆகுவதை கொண்டு அந்த ஆட்டினுடைய ரேட் அதிகமானால் லசிமஹு, இந்த கொள்ளையனுக்கு அவசியம் கீமத்துகு, அந்த நேரத்துல அந்த கொழுன்னு உள்ள அந்த ஆட்டினுடைய ரேட் அவனுக்கு அவசியமாகும். சமயம் கொளுத்த நிலையில அந்த ஆட்டினுடைய ரேட் அந்த மதிப்பீடு செய்யப்பட்டு அதை கொடுப்பது அவசியமாக ஆகும். சவாவுன் அதுல பாததாரிக்கு அம்லா, அவன் கொள்ளையடித்ததற்கு பிறகு அது மெலிந்திருந்தாலும் சரி, அம்லா அல்லது மெலியாவிட்டாலும் சரி, ஆனால் கொள்ளையடிக்கும் பொழுதோ அது ராசிபிடத்துல இருக்கும் பொழுதோ அந்த ஆடு கொஞ்சம் கொழுத்திருந்தால் இப்போ அதனுடைய ரேட்டை கொடுக்கும். சரியா? அது மாதிரி இவன் கொள்ளையடிக்கும் போது ரொம்ப மெலிஞ்சதாக இருந்துச்சு, அதெல்லாம் மெலிஞ்சதாக இருந்தாலும் சரின்னு சொல்றோம் இல்லையா? கொள்ளையனிடத்துல வந்த பிறகு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு கொள்ளை அந்த யாரிடமிருந்து கொள்ளை அடித்தானோ அவன் அந்த அவன் தீனி போட்டு வளர்த்ததுக்கு கூலி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இவன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு. அதனால எல்லாமே பாதிப்போ லாபமோ எல்லாமே பாதிப்பாக இருந்தால் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யறது கொள்ளையன், லாபமாக இருந்தால் அந்த லாபம் அந்த பொருளிற்குரியவருக்கு சொந்தம். அதுதான் இது நடுநிலையான தீர்ப்பாக இதை சொல்றாங்க. அதான் சவாவுன் அசல பாததாரிக்கு அம்லா, அந்த கொள்ளை அடித்ததற்கு பிறகோ அல்லது கொள்ளை அடித்ததற்கு பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியோ அந்த ஆடு கொளுத்ததாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாரு. மொத்தத்துல பாதிப்புன்னா வஸ்துக்குரிய பாதிக்கப்பட்டால் கொள்ளையன் அதை பாதிப்பை நிவர்த்தி செய்யணும். அவருக்கு லாபம்னா கொள்ளையன் அதை விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் இதனுடைய கருத்து. அடுத்து வாங்க. அவ்விருவர்களும் கருத்து வேற்றுமையை கொண்டால் கொள்ளையனும் அது பொருளுக்குரியவரும், யாரிடமிருந்து கொள்ளை அடித்தானோ பாதிக்கப்பட்டவர், இந்த ரெண்டு பேர்களும் கருத்து வேற்றுமையை கொண்டால் ஃபி கதிரில் கீமதி, அந்த வஸ்துவினுடைய ரேட்டினுடைய அளவிலே, ஒரு கிராம் இதை 1000 ரூபாய் இல்லப்பா, 500 ரூபாய் தான்ப்பா நீ சொல்ற, இது 22 கிராம் இல்லப்பா, இது அவன் கொள்ளை அடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட 24 பியூர் கேரட் தாங்கப்பா. இவன் சொல்றான் இல்லை இல்லாட்டி கதிர் அளவு தானே, இது 1 கிராம், அவன் சொல்றான் 2 கிராம் அப்படிங்கிறான். 1 கிராம் 2 கிராம்ங்கிற அளவிலே ரெண்டு பேர்களும் கருத்து வேற்றுமை கொண்டால் அல்லது அந்த அழிந்து போன அந்த தங்கம் அல்லது ஆடு அது 20,000 ரூபான்னு சொல்லி அவன் சொல்றான், பொறுப்புதாரி சொல்றான், அதாவது என்ன செய்யுது பாதிக்கப்பட்டவன் சொல்றான். அப்ப கொள்ளையடித்தவன் சொல்றான் இல்ல அது 10,000 ரூபாய் மதிப்பீடுள்ள அந்த கால்நடை தான் என்பதிலே ரெண்டு பேர்களும் சர்ச்சை செய்தால் ஃபல் கவுலு, இப்பொழுது யாருடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படும்? ஃபல் கவுலு சொல்லாகிறது கவுலுல் காசிபி, கொள்ளை அடித்தவனுடைய சொல்லுத. அது 15,000 அந்த ஆடு, அந்த ஒரு கிராம் தங்கம் தாங்க, 2 கிராம் தங்கம் இல்லைங்க என்று அவனுடைய சொல்லாக இருக்கும். அவு ஃபிர் ரத்தி, அல்லது அந்த பொருளை கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை திருப்பி ஒப்படைத்தால் ஃபகவுல் மாலிகி, இப்போ மாலிகனுடைய சொல்லுதான். இவன் கொண்டு ஒப்படைச்சிட்டான், ஆனால் திருப்பி கொடுக்கணும் கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை. அவன் சொல்றான், மாலிக் சொல்றான், இது நீ என்ன 1 கிராம் தர்ற, நீ 2 கிராம் கொள்ளையடிச்சிருக்க என்று சொன்னால் அது மாலிக்குடைய சொல்லுதான் என்பதாக இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்ப்போம். ஒயின் ரத்தஹு நாகிஸல் ஐனி அவில் கீமதி லிஐபின் அவ் நாகிஸஹுமா வமினல் ஹர்ஷ. இப்போ இதில் ஒரு சூரத் மசாயில் சொல்றாரு. என்னன்னா மசாயில் சொல்லி அதனுடைய கருத்தை சொல்லிட்டு நம்ம இபாரத்தை படித்தோம்னா நல்லா விளங்கும். இப்போ கொள்ளையன் அந்த வஸ்துவை திருப்பி கொடுக்குறான், ஆனால் அந்த ஐன் வஸ்து திடப்பொருள் இருக்கிற, உதாரணம் 1 கிராம் தங்கம் அது குறைந்த நிலையில இருக்கு, 3/4 கிராம் தான் இருக்குது, அது 1/2 கிராம் இருக்குது. இந்த நிலையில திருப்பி கொடுத்தார் ஒரு குறையுடன், அல்லது அந்த ரேட்டு அது குறைந்த ரேட்டுள்ள நிலையில் அதை கொடுத்தார், அந்த ரேட்டு குறைந்த நிலையில
அதை கொடுத்தா ஏதாவது குறையின் காரணமாக அந்த ரேட்டு குறையுது. உதாரணமாக ஆடு கொள்ளையடிக்கும் போது நல்லா இருந்துச்சு, அவன் கொள்ளையடிச்ச பிறகு அந்த ஆட்டினுடைய ஒரு கண்ணு பொட்டையாயிருச்சு, குத்தப்பட்டுருச்சு, அது ஒரு கால் ஒடிஞ்சிருச்சு, இந்த ஆட்டினுடைய ஒரு கொம்பு ஒடிஞ்சிருச்சு, அதனால ரேட்டு கம்மியாயிருச்சு ஒரு குறையின் காரணமாக. அல்லது குறையுடனே, ஒரு ஐபு இல்லை, குறையுடனேயே அதை திருப்பி கொடுத்தான் அவன் அந்த கொள்ளையன் என்று சொன்னால், இப்ப அதாவது கொள்ளை அடிக்கும் போது நல்லா இருந்துச்சு, திருப்பி கொடுக்கும்போது அப்போ ஒரு ஐபின் காரணமாக அல்ல, ஒரு குறை ஏற்பட்டதின் காரணமாக அல்ல, அது குறைவான நிலையில் அவன் திருப்பி கொடுக்கும் பொழுது என்று சொன்னால், இப்ப அந்த எவ்வளவு பாதிப்போ, எவ்வளவு குறையுள்ள நிலையில் அவன் கொடுக்குறான். உதாரணமாக 1 கிராம் தங்கத்தை 1/2 கிராம் தங்கமாக கொடுத்தால் மீதி 1/2 கிராமுக்கு அந்த பணத்தை கொள்ளையடித்தவன் கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு. யாரிடமிருந்து கொள்ளையடித்தவனுக்கு கொடுக்கணும், அதான் சொல்றாங்க. ஒயின் ரத்தஹு, அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை கொள்ளையன் திருப்பி கொடுத்தால் பாதிக்கப்பட்டவனிடத்தில் நாகிசல் ஐனி, 1 கிராம் தங்கம் அந்த ஐன் பொருள், அந்த கால்நடை, உதாரணமாக ஆடுங்கிற அந்த பொருளை குறைவான நிலையில திருப்பி கொடுத்தால், அவில் கீமத்தி, அல்லது அதனுடைய ரேட்டு குறைந்த நிலையில அதை அவன் திருப்பி கொடுத்தால், ஐபின், ஒரு குறையின் காரணமாக அந்த ஆட்டினுடைய கொம்பு ஒடிக்கப்பட்டிருக்குது, இது போன்ற நிலையில அந்த வஸ்துவை திருப்பி கொடுத்தால் கொள்ளையன் கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்துவை நாகிசஹுமா, அல்லது 2 வஸ்துவையுமே குறையுள்ள திடப்பொருளோ அல்லது ரேட்டோ ரெண்டையுமே குறைந்த நிலையில குறைவாக உள்ள நிலையில அவன் திருப்பி கொடுத்தால் லமினல் அர்ஷ. அப்ப மீதி பாதிக்கப்பட்ட அந்த தொகை, உதாரணமாக 1000 ரூபாய் வஸ்து, அது 500 ரூபாய் உடைய நிலையில திருப்பி கொடுத்தால், 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கொடுத்தா மீதி 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த அரிசுக்கு, அந்த குறையுள்ள ஏன்னா அதற்குண்டான ஈட்டு பணத்தை, அந்த குறைவை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்குண்டான பணத்திற்கு அந்த அந்த பாதிக்கப்பட்டவன் வாமினாக ஆகுவான். கொள்ளையினுடைய புறத்திலிருந்து கொள்ளையன் திருப்பி கொடுக்கணும் நஷ்ட ஈடாக. ஏன்னா 500 ரூபாய் பொருள், அது 250 ரூபா ரேட்டுக்கு வந்துருச்சுன்னா, அந்த மிச்சம் உள்ள அந்த 250க்கு அந்த 250ஐ கொள்ளையடித்தவன் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும், அந்த அரிசுக்கு. அந்த குறையுள்ள அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகரமான அந்த தொகைக்கு அவன் பொறுப்புதாரியாக ஆகுவான். ஒயின் நகசத்தில் கீமத்து, அந்த பொருளினுடைய ரேட் குறைந்து விட்டால், ஒரு குறையின் காரணமாக அல்ல, அதாவது விலை குறைவது, மார்க்கெட்ல அதனுடைய ரேட்டு குறை ஆகுவதை கொண்டு மட்டும் அந்த பொருளினுடைய ரேட் குறைந்தால் இப்ப என்ன செய்யறது, எல்லாம் யல்ஸமுஹு ஷைஉன், அப்ப அதிகப்படியாக எந்த ஒரு தொகையும் அவனுக்கு அவசியமாக அது கொள்ளையனுக்கு. ஏன்னா அது மார்க்கெட்ல அந்த ரேட்டு கம்மியாயிருச்சு. முதல்ல அவன் கொள்ளையடிக்கும் போது தங்கத்தினுடைய ரேட்டு 1 கிராம் 1000 ரூபாய் இருந்துச்சு, அவன் கொள்ளையடிக்கப்பட்டு 1 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கும்போது 500 ரூபாய் ரேட்டு. இப்ப மிச்சம் 500 ரூபாய் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா மார்க்கெட்ல அவனுடைய ரேட்டு மதிப்பீடு கம்மியாயிருச்சு. அது அவனுடைய தவறு அல்ல, இவனுடைய தவறாக இருந்தால் அதை அவன் திருப்பி கொடுக்கணும், மிச்ச மீதி பணத்தை. அதுதான் சொல்றாங்க. ஒயின் காணலகு, அப்படி அவனுக்கு ஆகிருந்தால் மன்ஃபாத்துன், அதாவது பிரயோஜனம் அடையப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக அவனுக்கு அது ஆகியிருந்தால், அதாவது கொள்ளை அடிச்சான் கொள்ளையன் ஒட்டகத்தை கொள்ளையடிச்சான், அப்ப அதன் மூலமாக பால் கிடைக்குது, கோழிகள் 10 கோழி கொள்ளடிச்சான், அந்த 10 கோழியிலிருந்து முட்டை கிடைச்சு, இப்போ பயன்படக்கூடிய வஸ்துவாக அவனுக்கு அது பாதிக்கப்பட்டவனுக்கு அது ஆகியிருந்தால், கொள்ளையடிக்கப்பட்ட பொருள், லமின உஜரத்தகு, அந்த கொள்ளையன் அவன் பொறுப்புதாரியாக ஆகுவான். உஜரத்தகு, அந்த மன்ஃபாத், எந்த பொருளை சூறையாடினானோ அந்த பொருளை பயன்படப்படக்கூடிய அந்த வஸ்து, எவ்வளவு வஸ்து அதில் அவன் பயனடைஞ்சானோ, எவ்வளவு தூரம் அதில் அவன் பயனடைந்தானோ, அந்த பயன் அடையப்பட்ட அந்த வஸ்துவினுடைய உஜரத்திற்கு அந்த கொள்ளையடித்தவன் பொறுப்புதாரியாக ஆகுவான். லில் முத்தத்தில்லத்தி காமஃபி எதிஹி, கொள்ளையடிக்கப்பட்டு அந்த கொள்ளையினுடைய கையிலே அந்த வஸ்து எவ்வளவு காலம் நிலைத்திருந்ததோ அவ்வளவு காலத்திற்குண்டான அந்த பொருளுக்குண்டான அந்த பயன்படுத்திய அந்த பொருளுக்குண்டான அந்த வஸ்துவினுடைய கூலிக்கு, அந்த ரூபாய்க்கு அவன் பொறுப்புதாரியாக ஆகுவான் கொள்ளையன். அவன் அந்த நேரத்துல எவ்வளவு உதாரணமாக அவன் கொள்ளையடித்து 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷத்துல எத்தனை முட்டை சாப்பிட்டு இருக்கிறான், எத்தனை குட்டிகள் அந்த ஆடு பெற்றெடுத்திருக்குது, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கலன்னா அதனுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய அதனுடைய வாடகை தொகையை கொடுக்கணும், அதனுடைய கூலியை கொடுக்கணும், அதுக்குண்டான மதிப்பீட்டை கொடுக்கணும். சவாவுன் இன்தஃபா பிஹி அம்லா, அந்த
பயன் அடையப்படக்கூடிய வஸ்துவை கொண்டு அவன் கொள்ளையன் பயன் அடைந்திருந்தாலும் சரி, அம்லா பயன் அடையாவிட்டாலும் சரி, அதெல்லாம் கணக்கில்லை. நீ அதை விற்று சாப்பிட்டு தான் மற்றவனுக்கு அதை வியாபாரம் அடிப்படையில் அந்த ஆட்டுக்குட்டியை விற்று நீ அதை பயனடைந்தாலும் சரி, அல்லது பயன் அடையாட்டாலும் சரி, நீ கொள்ளையடித்த காலத்திலிருந்து எவ்வளவு அதை பயன்படக்கூடிய வஸ்துவிலிருந்து அது வெளியாகி இருக்குதோ, கொஞ்சாரி அனுபவிச்சாலும் சரி, மற்றவனுக்கு அதை நீ விற்று அதன் மூலமாக நீ பயன்பெற்றிருந்தாலும் சரி, பயன் பெறாவிட்டாலும் சரி, மொத்தத்தில் அதற்குண்டான உஜரத்தை, அதற்குண்டான தொகைக்கு யார் பொறுப்புதாரி? கொள்ளையடித்தவன், பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும். லாக்கின் என்றாலும் லா எல் ஜமுஹு மஹ்ருல் ஜாரியத்தி. இது ஒரு மசாயில சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். அடிமை மக்சூபதி, அதை கொள்ளையடிக்கப்பட்ட அடிமை பெண்ணினுடைய மஹர் அவனுக்கு அவசியமாக ஆகாது. லா எல் ஜமஹு, அவனுக்கு அவசியமாக ஆகாது. அப்ப லா எல் ஜமஹு மஹருல் ஜாரியத்தில் மக்சூபதி, கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய மஹர் அவனுக்கு அவசியமாக ஆகாது. இல்லா அன் யதஅஹா வஹிய கைரு முதாவியத்தின், அவள் வழிபடாத நிலையில, பலவந்தமான நிலையில, வழிபடாத இருக்கும் நிலையில, அதாவது பலவந்தமாக ஆக்கப்பட்ட நிலையில அவளிடத்துல அவன் வத்தி செய்தாலே தவிர, கொள்ளையன் அவர் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்துல வத்தி செய்தாலே தவிர, கொள்ளையடிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த மகர் அவனுக்கு அவசியமாகாது. அவளிடத்துல ஜிமா செஞ்சுட்டான்னா இப்போ மகர் அவசியமாகவும் திருப்பி கொடுக்கும் போதும் அது அடிமை பெண்ணை அந்த யார் அது பாதிக்கப்பட்டவருக்கு அதனுடைய மகரையும் கொடுக்கும். ஏன்னா இவன் அதை அவளை அனுபவிச்சிட்டான் இல்லையா, பலவந்தமான நிலை. அல்லாஹு தாலா எல்லா விதம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையை அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.